சென்னை ரிப்பன் பில்டிங் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை ரிப்பன் பில்டிங் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னையில் அனுமதிக்கப்படாத இடத்தில் யாரும் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சென்னை ரிப்பன் பில்டிங் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னையில் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திக் கொள்ளலாம் என்றும் உயர்நீதிமன்றம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ரிப்பன் பில்டிங் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் போராட்டம் நடத்தும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னையில் அனுமதிக்கப்படாத இடத்தில் யாரும் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்றும், சென்னையில் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திக் கொள்ளலாம் என்றும் உயர்நீதிமன்றம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் போராட்டம் நடத்தும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சென்னை ரிப்பன் மாளிகை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அங்கிருந்து அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி தேன்மொழி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் சென்னை ரிப்பன் மாளிகை முன்பாக போராட்டம் என்பது அனுமதிக்கப்பட்ட இல்லை எனவும், அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்துவதன் மூலமாக பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகுவதாகவும், எனவே அங்கு போராட்டம் நடத்த அனுமதிக்கக்கூடாது, அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா தலைமையிலான அமர்வு விசாரணை செய்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த அரசு வழக்கறிஞர் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டம் நடத்தவில்லை எனவும், ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டம் நடத்துவதற்கு எந்தவிதமான அனுமதியும் இல்லை எனவும் தெரிவித்தார். அப்போது நீதிபதிகள் அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த எவ்வாறு அனுமதிக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பினர். மேலும் சட்டத்திற்குட்பட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதே போன்று அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டம் நடத்துவதற்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அனைவரையும், தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அங்கிருந்து அனைவரையும் அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அப்போது இந்த பிரச்சனை தொடர்பாக 2 நாட்களில் சமரசம் ஏற்பட்டுவிடும் என வழக்கு விசாரணையை செவ்வாய்க்கிழமை தள்ளி வைக்க வேண்டும் என அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அதனை நீதிபதிகள் ஏற்க மறுத்துவிட்டனர். நீங்கள் எந்த விதமான அனுமதிக்கப்பட்ட இடத்தை தாண்டி வேறு எந்த இடத்திலும் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்றும், அனுமதி இல்லாத இடங்களில் போராட்டம் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்த நீதிபதிகள் ரிப்பன் பில்டிங் முன்பாக போராட்டம் நடத்தும் தூய்மை பணியாளர்களை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.